கர்த்தருடைய சித்தத்தை எங்கே அறிந்து கொள்ளலாம்? கர்த்தருடைய சித்தத்தை எங்கே அறிந்து கொள்ளலாம்? எங்கே அறிந்து கொள்ளலாம் தெரியுமா? அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற சத்திய வேதத்திலே என்ன செய்து கொள்ளலாம்? அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய ஆசைகளை, அவருடைய விருப்பங்களை, அவருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர். ஜெபம் பண்ணலாம் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. போய் நல்லா என்ன செய்யுங்க, மணிக்கணக்கில் வாசிங்க. இதுதான் கர்த்தருடைய எண்ணம், இதுதான் கர்த்தருடைய விருப்பம், இதுதான் கர்த்தருடைய சித்தம், இதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆகவே எங்கேயும் போய் குறி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தீர்க்கதரிசிட்ட எல்லாம் இருக்கிறீங்களா? எங்கே ஒரு தீர்க்கதரிசிட்ட போய் நீங்க குறி கேட்க வேண்டிய அவசியம் கிடையவே. கர்த்தர் என்ன விருப்பப்படுறாருன்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஐயா. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்க எங்க அறிந்து கொள்ளலாம்? நீ கிறிஸ்தவ மக்கள் தோற்று போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதை விட்டுட்டாங்க, இதை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டாங்க. அங்க இங்க எல்லா இடத்துக்கும் ஓடுறது. வாழ்க்கை வனாந்தரமாய் போய்விட்டது. இதை கவனிக்காத குற்றம். கர்த்தர் எதை விருப்பப்படுகிறார், கர்த்தர் எதை ஆசைப்படுகிறார், கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை சத்திய வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளாததுனால தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் தாழ்ச்சியில், வறுமையில், பசியில், பட்டினியில், இல்லாமையில் என்ன செய்கிறாங்க? வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இதை கவனிங்க, இதை மணிக்கணக்கில் வாசிங்க, இதில் பிரியமாயிருங்க, இதில் ஆசையாயிருங்க, இதில் விருப்பமாயிருங்க. ஆமென். ஆகவே கர்த்தருடைய சித்தத்தை எங்கே அறிந்து கொள்ளலாம் என்றால், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மேலே ஏறி போய் அங்கல்ல, எங்க மேற்கு தொடர்ச்சி மலை பின்னால் இருக்குல்ல, நம்ம சர்ச்சுக்கு பின்னால், அங்கே மேலே இல்லை, இங்கே நீங்கள் என்ன செய்யலாம்? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். தெளிவாக சொன்னால், தேவன் அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை அவருடைய வார்த்தையிலே என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சித்தமும் ஒன்றே. ஆமென். இல்லை தேவனுடைய சித்தத்தை உயர்த்தி பிடிப்போமா? எல்லாம் பிடிங்க. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சித்தமும் ஒன்றே. இது பாஸ்டர் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய சித்தம். எது பாஸ்டர் தேவனுடைய ஆசைகள், இதுதான் தேவனுடைய ஆசைகள். எது பாஸ்டர் தேவனுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சித்தமும் ஒன்றே. எனவே சத்திய வேதம் என்பது தேவனுடைய விருப்பங்கள், தேவனுடைய ஆசைகள், தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய சித்தம் நிறைந்த ஒரு புஸ்தகமாகும். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? சத்திய வேதம் என்பது கிறிஸ்தவருடைய மத புஸ்தகம் கிடையாது. இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். ஆமென். சரி, விஷயத்துக்கு வருவோம். நாம் இந்த பூமியில் செழிப்புள்ளவர்களாய் இருப்பது தேவனுடைய சித்தமா இல்லையா என்பதை எங்க கண்டுபிடிக்கலாம்? எங்க கண்டுபிடிக்கலாம்? பாஸ்டர், நான் இந்த பூமியில் செழிப்பாக இருக்கிறது தேவனுடைய சித்தமா, அல்லது நான் தரித்திரத்தில் வாழ்வது தேவனுடைய சித்தமா அப்படின்னு எங்க கண்டுபிடிக்கலாம்? தேவனுடைய வார்த்தையில கண்டுபிடிக்கலாம், சத்திய வேதத்தில் கண்டுபிடிக்கலாம். எனவே கர்த்தருடைய சித்தத்தை கண்டுபிடித்து அதை உறுதியாய் விசுவாசித்து அதை அறிக்கை செய்யும் போது செழிப்பு நம்முடைய பங்காய் என்ன செய்யும்? மாறும். ஆமென். வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் அப்பாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இங்கே ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே, பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கும்படியாக அவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன கற்றுக் கொடுக்கிறார்?
உம்முடைய சித்தம் பரலோகத்திலே நடப்பதை போல, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறதை போல பூலோகத்திலே எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். சரி, பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் என்ன? எத்தனைக்கு புரிஞ்சு? பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல என் வாழ்க்கையில் அந்த சித்தம் என்ன செய்யப்படட்டும்? செய்யப்படட்டும். விளங்கிருச்சா? சரி, இப்ப பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் என்ன? பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் தரித்திரமா இல்ல செழிப்பா? பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் வறட்சியா இல்ல செழிப்பா? எப்படி தெரியும்? அப்ப பைபிள் தானே செய்யணும். பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? வாசிங்க, வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முதலாம் அஸ்திபாரம் வஸ்திரக்கல், இரண்டாவது அஸ்திபாரம் இந்திரநீலம், மூன்றாவது அஸ்திபாரம் சந்திரகாந்தம், நான்காவது அஸ்திபாரம் மரகதம், ஐந்தாவது அஸ்திபாரம் கோமேதகம், ஆறாவது அஸ்திபாரம் பதுமராகம், ஏழாவது அஸ்திபாரம் சுவர்ணரத்தினம், எட்டாவது அஸ்திபாரம் படிகபச்சை, ஒன்பதாவது அஸ்திபாரம் புஷ்பராகம், 10வது அஸ்திபாரம் வைடூரியம், 11வது அஸ்திபாரம் சுனீரம், 12வது அஸ்திபாரம் சுகந்தி. இவைகளே பரலோகத்துல அஸ்திபாரத்தை போட்டு கர்த்தர் வந்து நினைச்சிருக்கிறாராம், அலங்கரிச்சிருக்கிறாராம். நம்ம ஊர்ல எது அஸ்திபாரம் போடுவாங்க? ஓடகல். என்ன கல்? ஓடகல் ரேட்டை ரொம்ப ஏறி போச்சு. ரேட்டை காட்டா தாறுமாற சொல்றான். ஆனால் ஓடகல்லாம் கை விட்டுட்டு பெசாட்டில் என்ன செஞ்சிருவான்? பிள்ளரை போட்டு ஏற்றிடுவோம் சொல்லி மக்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பாருங்க அஸ்திபாரம் போட்டிருக்கிறாரா. எத்தனை விதமான கல்லா? 12 வகையான ரத்தின கற்களாம். உடகல் கிடையாது. என்ன கல்? ரத்தின கல். 12 கல்லை இங்க வாசிக்கிறோம். 12 கல்லை வரிசை அடிக்க அஸ்திபாரம் போட்டு அஸ்திபாரம் போட்டு அஸ்திபாரம் போட்டு சுற்று செவர். என்ன செவர்? அதன் மதில்கள் எல்லாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காம்பவுண்டு வாழ்வையே கர்த்தர் இதில் கட்டியிருக்கிறாரு. காம்பவுண்டு வாழ்வை இதில் கட்டியிருக்கிறார்னா உள்ள இருக்கிற அந்த மாளிகை இதில் கட்டியிருப்பார் பாருங்க. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் செழிப்பே, பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் ஐஸ்வர்யமே, அதன் வீதியெல்லாம் சுத்த பொண்ணாமே. என்ன பொண்ணு? இன்னைக்கு 22 கேரட்டு 1,13,000 நினைக்கிறேன். சுத்த பொண்ணு எவ்வளோ சொல்லுவாங்க? 24 கேரட்டு. 24 கேரட்டில் கர்த்தருடைய பக்கத்தில் கொண்டு போகவே முடியாது. அவர்கிட்ட இருக்குது 100க்கு 100 சுத்தமான பொண்ணு. அதில் ரோடு போட்டு விட்டுருக்கிறாருங்க. நம்ம ஊரில் ரோடு இதில் போட்டிருக்காங்க தார். ஏன் தாரில் போட்டிருக்காங்க? தார் தான் நம்ம நாட்டில் சீப்பு. அப்போ சுத்தமான தங்கத்தை கத்துறாங்க ரோடு போட்டு வச்சிருக்கிறாருன்னா பரலோகத்தில் எது ரொம்ப சீப்பு? உங்க அப்பா யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் தரித்திரம் அல்ல. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் வறட்சி அல்ல. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் பாருங்க ஓட்டாடித்தனம் கிடையாது. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் ஐஸ்வர்யமே. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் செழிப்பே. இங்கே கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். பரலமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆமென். அப்ப நாம இந்த பூமியில செழிப்பா இருப்பது தான் யாருடைய சித்தம்? நான் எப்படியா நல்லா வந்துடணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். நீங்க எப்படியா நல்லா வரணும்னு இருக்கிறத விட நீங்க நல்லா வர்றது கர்த்தருடைய சித்தம். ஆமென். இது ஒரு படி டாப்பா இருக்குது. நான் நல்லா இருக்கிறது கர்த்தருடைய சித்தம். என் பிள்ளைங்க நல்லா இருப்பது கர்த்தருடைய சித்தம். என் வீட்டார் நல்லா இருப்பது கர்த்தருடைய சித்தம்.
அப்படி ஜெபம் பண்ணுங்க இனிமேல். ஆண்டவரே, நாங்கள் நல்லா இருப்பது உம்முடைய சித்தம், நாங்கள் சொந்த வீட்டில் குடியிருப்பது உம்முடைய சித்தம், நாங்கள் சொந்த காரில் பயணம் செய்வது உம்முடைய சித்தம். ஆமென். என் பிள்ளைங்க நல்ல ஸ்கூலில் படிப்பது உம்முடைய சித்தம், என் பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வருது உம்முடைய சித்தம். ஆண்டவரே, ஆண்டவன் என்ன தலையில் எழுதியிருக்கானோ போ. யாரை பார்த்து? ஒன்றுமே தெரியாதுல இருங்க, விளங்கும். ஆனா நான் சொல்றது, ஆகவே கர்த்தருங்க தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறா. பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜெபியுங்கள். அப்ப பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? அதை கண்டுபிடிக்கணும். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? ஐஸ்வர்யம், செழிப்பு, சுத்த பொண்ணு, வைடூரியம், எல்லாம் இருக்கிறீங்களா? சுவர்ண ரத்தினம். கேட்காத வார்த்தையெல்லாம் இருக்குல்ல? இதெல்லாம் அடிக்கடி வாசிக்கணும், இதெல்லாம் அடிக்கடி வாசிக்கணும். பரலோகம் எப்படி இருக்கிறது என்பதை. ஆகவே நமக்குள்ளேயே சில கேள்விகளை கேட்டு பார்க்க வேண்டும். என்ன கேள்விய? பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் வறுமையா? பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் ஏழ்மையா? பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் தரித்திரமா என்று இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? கேட்டு பார்க்க வேண்டும். நான் கேட்குறேன், பரலோகத்தில் எத்தனை பேர் தரித்திரத்திலையும் வறுமையிலையும் ஏழ்மையும் வாழ்கிறாங்க? ஒரு ஆளை நீங்கள் காமிக்க முடியும்? பரலோகத்தில் எத்தனை பேர் கடன் பிடியில் சிக்கி, கடன் பிடியில் மாட்டி, கடன்காரனுக்கு பயந்து அடுத்த சந்து வழியாக ஓடுறாங்க? நீங்கள் காமிக்க முடியும்? ஒரு ஆளை காமிக்க முடியும்? ஒருத்தரை கூட காமிக்க முடியாது. பரலோகத்தில் எத்தனை பேர் பஞ்சத்திலையும் பசியிலையும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குறைவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஒருத்தர் உங்களால் காமிக்க முடியுமா? பரலோகத்தில் எத்தனை பேர் கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, பிஞ்ச செருப்பை போட்டுக்கிட்டு, வஸ்திரமே கிழிஞ்ச வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஒருத்தருங்க நீங்கள் காமிக்க முடியுமா? பரலோகத்தில் எத்தனை பேர் கஷ்டத்துலையும் கண்ணீர்லையும் அவமானத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? ஒருத்தர் நீங்கள் காமிக்க முடியுமா? சிந்திச்சு பார்க்கணும். கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாருங்க. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்ப பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? செழிப்பு. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? ஐஸ்வர்யம். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? ஆரோக்கியம். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? நன்மை. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? ஆசீர்வாதம். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? சமாதானம். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? நீடியாயுள். ஆமென். அப்ப பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் என்ன செய்யப்படுவதாக? செய்யப்படுவதாக.